அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராகி கேக் தான் போட்டிருக்கோம். இந்த ராகி கேக் எப்படி செய்யலாங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு க்ளீனான பவுலில் வந்து அரை கப் வந்து ராகி மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதாவும் கோதுமை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றா மாவோட கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம ஈஸியாக வந்து மிக்சியில் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து 16 இன்ச் டின் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு நல்லா பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 எக்கு முட்டை எடுத்துருக்கலாம். அந்த முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ பவுட்ரு பண்ண சுகர் வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்கலாம். இப்போ ஆயில் வந்து 1/4 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் வந்து நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ராகி மாவு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரியே நான் வந்து 3 பேட்சாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து 1/4 டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும். நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம டின்னில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா டேப் பண்ணி விட்டுங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை வந்து நீங்கள் திருவி சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நான் வந்து இந்த மிக்ஸ் பண்ண அந்த பேட்டர் டின்னை உள்ளே வச்சுக்கலாம். நான் குறைஞ்சது 30 to 35 மினிட்ஸ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அருமையான ராகி சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கேக் வீடியோஸும் ப்ரௌனீஸும் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே வேறு என்ன கேக் ரெசிபீஸ் நான் வந்து போடலாம் அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.